கண்ணு கெட்டிய தூரம் வர வெடிச்சு போயிருந்த பூமி. அங்க இருந்த ஒரே ஒரு சின்ன குளமும் வத்தி போய் அதோட கடைசி மூச்சை எண்ணிக்கிட்டு இருந்தது. மனசுல ஒரு பாரத்தோட வாழ்ந்து வந்துச்சு ஒரு பெரிய நீர் யானை. அந்த நீர் யானையோட கண்ணுல ஒரு நாள் மண்ணுல புதஞ்சு கிடந்த ஒரு சின்ன தர்பூசணி விதை தட்டுப்பட்டுச்சு. சுத்தி இருக்கிறதெல்லாம் கருகி போயிட்டாலும் குளத்துல தனக்குன்னு மிச்சமிருந்த அந்த கொஞ்சோண்டு தண்ணியையும் தான் வாயில ஏந்தி வந்து அந்த விதை மேல ஊத்துச்சு. அடுத்த நாள் காலையில மண்ணை பிளந்துகிட்டு ஒரு சின்ன பச்சை முளை. அத பார்த்ததும் நீர் யானையோட கண்ணுல அப்படி ஒரு சந்தோஷம். தான் தாகத்தை கூட பொருட்படுத்தாம தினமும் தண்ணி ஊத்தி அந்த செடிய வளர்த்துச்சு. ஒரு சின்ன பழமும் வந்துச்சு. ஆனா வெயிலோட கொடுமை தாங்க முடியல. குளம் முழுசா வறண்டு போச்சு. அந்த செடியும் தாகத்துல அப்படியே வாடி சுருண்டு விழுந்துச்சு. அத பார்த்த நீர் யானை பதறி போச்சு. இத விட்டுட கூடாதுன்னு நினைச்சு அந்த குளத்துல எஞ்சி இருந்த அந்த கடைசி சொட்டு தண்ணியையும் அள்ளிட்டு வந்து அந்த செடிக்கு ஊத்துச்சு. அடுத்த நாள் விடிஞ்சப்போ அந்த சின்ன செடி இப்போ வான் உயர வளர்ந்த ஒரு ராட்சச தர்பூசணி மரமா மாறி நின்னது. நீர் யானை அந்த பழங்களை சாப்பிட்ட அதே நிமிஷம் வானம் அப்படியே கருக்க ஆரம்பிச்சுது. சட சடன்னு மழை கொட்டுச்சு. வறண்ட குளம் திரும்பவும் நிறைஞ்சது. அந்த பெரிய மரத்தோட குளிர்ந்த நிழல்ல இப்போ அந்த அம்மா நீர் யானை கூட 3 குட்டி நீர் யானைங்க குடும்பமா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க.